வாழ்க்கையில் வளம் பெற திருப்பூர் தொழிலதிபர் சொன்ன துணிச்சலான முதலீடு குட்டிக்கதை. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒன்னு ரிஸ்க் எடுக்கணும், இல்லைனா ரஷ்யா வரைக்கும் போயாவது அந்த ரிஸ்கை அள்ளிக்கிட்டு வரணும். -45 டிகிரி குளிர்ல மூச்சு காற்று கூட ஐஸ் குச்சியா மாறுற அண்டார்டிகாவில் நம்ம ஊரு திருப்பூர் பனியன் 500 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் நிறைய உறைஞ்சு போய் நிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? உலகமே இது முடியாது உருப்படாதுன்னு கைவிட்ட ஒரு விஷயத்த கையில் ஒரு பழைய விமானத்தையும் வாயில் கொஞ்சம் நக்கலான நகைச்சுவையையும் வச்சிருக்க ஒரு 7 பேர் கொண்ட லோக்கல் டீம் மீட்க போகுது. துணிச்சலான முதலீடுனா என்ன தெரியுமா? லாபம் வருமானு யோசிக்காம உயிரே போனாலும் அந்த உறைந்த திமிங்கலத்தை, நெய்தல் கப்பலை உருக்கி தூக்கிட்டு வருவோம்னு இறங்குறது தான். வெறும் கதையல்ல, இது நடுக்கடல்ல நடுக்கத்தோட நடக்கிற ஒரு கப்பல் திருவிழா. நீங்க ரெடியா? திருப்பூரின் உஷ்ணமான தையல் இயந்திரங்களின் சத்தத்திற்கு நடுவே வளர்ந்தவர் சுந்தரம். ரிஸ்க் எடுப்பது என்பது தொழிலுக்கு மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு மூச்சுக்கும் தேவை என்பது அவர் கொள்கை. அந்த துணிச்சல்தான் அவரை 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பின்னலாடை ஆர்டரை ரஷ்யாவிற்கு அனுப்ப வைத்தது. ஆனால் இயற்கை அன்னை எப்போதும் மனிதனின் கணக்குகளுக்கு கட்டுப்படுவதில்லை. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சுந்தரத்தின் சொந்த சரக்கு கப்பல் நெய்தல் புறப்பட்ட போது அது ஒரு சாதாரண வணிக பயணமாகவே இருந்தது. லாபிடேவ் கடலில் உள்ள டிக்சி துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு பனிக்காலம் தொடங்கும் முன்பே திரும்ப வேண்டும் என்பது திட்டம். ஆனால் ஆர்டிக் பெருங்கடலின் சீற்றம் முன்கூட்டியே தொடங்கியது. -40 டிகிரி குளிரில் டிக்சி துறைமுகத்திலிருந்து சில மைல் தொலைவிலேயே நெய்தல் ஒரு ராட்சத உறைபனி புயலில் சிக்கியது. கப்பலின் என்ஜின்கள் உறைந்தன, ரேடார் கருவிகள் செயலிழந்தன. கடைசியாக வந்த தகவல், கப்பல் 30 டிகிரி சாய்ந்து விட்டது, பனி எங்களை சூழ்ந்து. அதன் பிறகு மயன அமைதி. ரஷ்ய மீட்பு படையினர் கையை விரித்து விட்டனர். இந்த குளிரில் மனிதர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, வசந்த காலம் வரும் வரை காத்திருப்பதை தவிர வழியில்லை என்றனர். ஆனால் சுந்தரம் அசரவில்லை. என் நாட்களை நான் அப்படியே விடமாட்டேன் என்று சூளுரைத்தார். சுந்தரம் உடனடியாக ஒரு அதிரடி மீட்பு குழுவை அமைத்தார். அதில் 7 பேர் இடம் பெற்றனர். 1. கேப்டன் ரத்தோர், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதவர். விக்ரம், துடிப்பான இளம் பைலட், சிறிய ரக விமானங்களை இயக்குவதில் கில்லாடி. டாக்டர் அனிதா, கடும் குளிர் சூழலில் உயிர் காப்பதில் வல்லவர். சந்தோஷ் மற்றும் வினோத், நெய்தல் கப்பலின் நுணுக்கங்களை அறிந்த இளம் மாலுமிகள். ஜான் மற்றும் மாரிஸ், இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரிகள். உண்மையில் அவர்கள் கப்பலின் சேதத்தை மதிப்பிட வந்தவர்கள், ஆனால் களம் அவர்களை போராளிகளாக மாற்றியது. திருப்பூரின் அதிநவீன கார்ப்பரேட் அலுவலகம். வெளியே வெயில் தகிக்கிறது, ஆனால் உள்ளே ஏர் கண்டிஷன் குளிரையும் மீறி ஒரு பதற்றம் நிலவியது. சுந்தரம் ஒரு பெரிய டிஜிட்டல் திரையின் முன்னால் நின்றிருந்தார். அதில் லாபிடேவ் கடலின் செயற்கைக்கோள் வரைபடம் சிவப்பு குறிகளால் நிறைந்திருந்தது. அவருக்கு முன்னால் அந்த 7 பேர் அமர்ந்திருந்தனர். சுந்தரம் மெதுவாக திரும்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஊடுருவி பார்த்தார். ரத்தோர் சார், விக்ரம், டாக்டர் அனிதா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் எதற்கும் கலங்குபவன் அல்ல. ஆனால் இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது 500 கோடி ரூபாய் சரக்கை பற்றி மட்டுமல்ல, அந்த பனிப்பாறையில் சிக்கிக் கிடக்கும் என் 25 ஊழியர்களின் உயிரை பற்றி. சுந்தரம் திரையை சுட்டிக்காட்டினார். இது லாபிடேவ் கடல். இங்கே இப்போதைய வெப்பநிலை 45 டிகிரி. அந்த நெய்தல் கப்பல் இப்போது 30 டிகிரி சாய்ந்த நிலையில் இருக்கிறது. ரஷ்ய மீட்பு படை அங்கே செல்ல மறுத்துவிட்டது. ஆனால் நான் விடமாட்டேன். ஜான், இன்சூரன்ஸ் அதிகாரி, சார், கொஞ்சம் யதார்த்தமாக பேசுங்கள். -45 டிகிரியில் ஒரு மனிதன் அரை மணி நேரம் கூட தப்ப முடியாது. நீங்கள் 500 கோடி இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய வேண்டுமென்றால் கப்பல் முழுமையாக சேதமடைந்ததை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் யாராவது உயிரோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். சுந்தரம் மேசையை ஓங்கி தட்டினார். மிஸ்டர் ஜான், என் ஊழியர்கள் வெறும் எண்கள் அல்ல. சந்தோஷ் மற்றும் வினோத், நீங்கள்தான் அந்த கப்பலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அறிந்தவர்கள். சொல்லுங்கள், அவர்கள் தப்பிக்க வாய்ப்பிருக்கிறதா? சந்தோஷ், சார், கப்பலின் அடிப்பகுதியில் உள்ள என்ஜின் ரூம்களும் ஸ்டோர் ரூம்களும் தடிமனான இரும்பு சுவர்களால் ஆனவை. அங்கே வாட்டர் டைட் கதவுகள் உண்டு. புயல் அடித்தபோது அவர்கள் அங்கே சென்றிருந்தால் ஒருவேளை குளிர் உள்ளே நுழையாமல் தடுத்திருக்கலாம். வினோத், ஆமாம் சார், ஆனால் அங்கே ஆக்சிஜன் அளவு குறையும். அதனால்தான் டாக்டர் அனிதா மேடம் எங்களுடன் வருவது மிக முக்கியம். டாக்டர் அனிதா, சுந்தரம் சார், ஹைப்போதெர்மியா என்பது ஒரு மெதுவான மரணம். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கும். ஆனால் அவர்கள் உறைந்த நிலையில் அனிமேஷன் நிலைக்கு சென்றிருந்தால் சரியான மருத்துவ உதவியுடன் அவர்களை மீண்டும் கொண்டு வர முடியும். எனக்கு தேவை போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டர்களும் அட்ரினலின் ஊசிகளும் மட்டுமே.
சுந்தரம் இப்போது கேப்டன் ரத்தோரை ஏறிட்டு பார்த்தார். ரத்தோர் சார், இந்த பயணத்தின் முதுகெலும்பு நீங்கள். இராணுவத்தில் லடாக் மற்றும் சியாச்சின் பனிமலைகளில் நீங்கள் பணியாற்றிய அனுபவம்தான் எங்களுக்கு இப்போது பாதுகாப்பு. அங்கே துருவ கரடிகள் முதல் திடீர் பனிசரிவுகள் வரை எதை வேண்டுமானாலும் சந்திக்க வேண்டியிருக்கும். ரத்தோர், நிதானமாக. புரிகிறது சுந்தரம். விக்ரம், உன்னால் அந்த சிறிய ஸ்கை ட்ரக் விமானத்தை அந்த பனிச்செருக்கு பாதையில் தரையிறக்க முடியுமா? விக்ரம், பைலட், சார், அது தரையிறக்குவதல்ல, ஒரு மரண விளையாட்டு. அங்கே ஓடுபாதை கிடையாது, வெறும் உறைந்த கடல்தான். காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் இருந்தால் விமானம் சுக்குநூறாகிவிடும். ஆனால் நான் சவால்களை விரும்புபவன். கப்பலுக்கு 500 மீட்டர் தொலைவில் நான் தரையிறக்க முயல்கிறேன். மாரிஸ், இன்சூரன்ஸ் அதிகாரி. சார், ஒரு கேள்வி. சரக்குகளை மீட்க முடியுமா? 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பின்னலாடை துணிகள் நனைந்தாலோ அல்லது பனி படிந்தாலோ அதன் மதிப்பு 0. இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. சுந்தரம், மாரிஸ், அதற்காகத்தான் நீங்கள் 2 பேரும் வருகிறீர்கள். கப்பலில் சரக்குகள் பாதுகாப்பாக இருந்தால் அதை மீட்கும் வழியை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை மீட்க முடியாவிட்டால் இன்சூரன்ஸ் முழுமையாக கிடைக்க தேவையான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். ஆனால் என் முதல் நோக்கம் உயிர் மீட்பு. அதற்கு பிறகுதான் பொருள் மீட்பு. சுந்தரம் அந்த 7 பேரின் கைகளையும் ஒன்றாக சேர்த்தார். இந்த துணிச்சல்தான் என் முதலீடு. நீங்கள் அங்கே இருந்து திரும்பும்போது வெற்றி செய்தியுடன் வர வேண்டும். டாக்டர் அனிதா, உயிர்களை காப்பது உங்கள் பொறுப்பு. ரத்தோர், அனைவரையும் பாதுகாப்பாக கூட்டி வருவது உங்கள் கடமை. விக்ரம், வானமே உங்கள் எல்லை. எக்காரணம் கொண்டும் விமானத்தை விட்டுவிடாதீர்கள். ஜான் மற்றும் மாரிஸ், கணக்குகளை கவனியுங்கள், ஆனால் மனிதாபிமானத்தை இழந்து விடாதீர்கள். சந்தோஷ் மற்றும் வினோத், கப்பலின் இதயம் உங்களுக்கு தெரியும், வழிகாட்டுங்கள். இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது 2ஆம் பட்சம். என் மனிதர்கள் மீண்டும் என் மண்ணில் கால் வைத்தால் அதுவே எனக்கு 1000 கோடி லாபம் என்று சுந்தரம் ஆக்ரோஷமாக சொன்னார். அறையில் நிசப்தம் நிலவியது. அந்த 7 பேரின் கண்களிலும் இப்போது ஒரு புதிய வேகம் பிறந்தது. அவர்கள் சாதாரண மனிதர்களாக உள்ளே வந்தார்கள், ஆனால் இப்போது நெய்தல் கப்பலின் மீட்பு போர் வீரர்களாக வெளியே வந்தார்கள். நாங்கள் வருகிறோம் சார் என்று ரத்தோரின் அந்த குரல் அந்த அறையில் இடியென முழங்கியது. ஆர்டிக் பெருங்கடலின் அந்த உறைந்த நரகத்தை நோக்கி திருப்பூரின் துணிச்சல் இறக்கை கட்டி பறக்கத் தொடங்கியது. கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தின் VIP லவுஞ்ச். வெளியே நன்னிலவு அமைதி நிலவினாலும் உள்ளே ஒரு போர்க்களத்திற்குரிய வேகம் இருந்தது. ஒரு தனியார் சார்ட்டர் விமானம் ஓடுதளத்தில் தயாராக நிற்க சுந்தரம் தன் குழுவினரை ஒருமுறை கடைசியாக பார்த்தார். அவர்கள் 7 பேரும் இப்போது சாதாரண உடைகளில் இல்லை. ஆர்டிக் குளிரை தாங்கும் சிறப்பு வெப்ப ஆடைகள் அடங்கிய பைகளை சுமந்தபடி ஒரு இராணுவ பிரிவை போல நின்றிருந்தனர். சுந்தரம் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய இந்திய தேசிய கொடியை எடுத்து ரத்தோரிடம் கொடுத்தார். ரத்தோர் சார், அங்க ரஷ்யாவில இருக்கிறவன் எல்லாம் இவங்களால முடியாதுன்னு கையை விரிச்சிட்டான். ஒரு தமிழன் தன் நாட்களுக்காக எவ்வளவு தூரம் வருவான்னு அவங்களுக்கு காட்டணும். ரத்தோர், நிச்சயமாக சுந்தரம். இந்த கொடி நெய்தல் கப்பலோட முகப்புல பறக்கும் போதுதான் என் பயணம் முடியும், கவலைப்படாதீங்க. அப்போது ஜான் தன் லேப்டாப் பையை தட்டி பார்த்தபடி, சார், அந்த பக்கம் ரஷ்ய ராணுவத்தோட கெடுபிடி அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவர்கள் தடுத்தால்? சுந்தரம், ஜான், உங்க 2 பேரோட பாக்கெட்டிலும் ரஷ்யாவின் சிறப்பு தூதரக அனுமதி கடிதங்கள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கே உள்ளூர் தொடர்புகள் எல்லாத்தையும் நான் பேசி முடித்துவிட்டேன். நீங்கள் பயப்பட வேண்டியது பனிக்காத்துக்கு மட்டும்தான், மனுஷங்களுக்கு இல்லை. டாக்டர் அனிதா தன் மெடிக்கல் கிட்டை சரிபார்த்து கொண்டிருந்தார். சுந்தரம் அவர் அருகில் சென்றார். அனிதா, அங்கே போறது வெறும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இல்ல, மரணத்தோட வாசலில் நிற்கிறவங்களை இழுத்துட்டு வர. உங்களுக்கு பின்னாடி முழு திருப்பூரும் பிரார்த்தனையோட நிற்கிறது. டாக்டர் அனிதா உறுதியுடன், சார், ஒரு டாக்டர் என்பதை தாண்டி ஒரு தாயா நான் சொல்றேன். அங்கே ஒரு உயிர் துடிச்சிட்டு இருந்தாலும் அதை நான் மீட்டிட்டு வருவேன். விக்ரம் தன் கைகடிகாரத்தை பார்த்துவிட்டு, சார், டைம் ஆச்சு. மாஸ்கோவில நமக்காக காத்திருக்கிற அந்த சின்ன விமானத்தை நான் செக் பண்ணணும். விடியறதுக்குள்ள நாம ரஷ்ய வான்பரப்புல இருக்கணும் என்றான் துடிப்பாக. சுந்தரம், விக்ரம், உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம். வானத்தில புயல் வரும்போது உன் மனசுல உறுதியை மட்டும் வைத்துக்கோ. கடைசியாக சந்தோஷ் மற்றும் வினோத் இருவரையும் சுந்தரம் அணைத்துக் கொண்டார். தம்பிங்களா, அந்த கப்பல் எனக்கு வெறும் இரும்பு அல்ல, என் உழைப்பு. ஆனால் நீங்கள் எல்லாரும் என் குடும்பம். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு தூண். அந்த தூண்கள் சரிந்துவிடக்கூடாது. கண்டிப்பா சார், நாங்க போன அதே கப்பல்ல எல்லாரையும் கூட்டிட்டு தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்துதான் உங்களை சந்திப்போம். விமானத்தின் என்ஜின் சத்தம் லவுஞ்ச் வரை கேட்டது. 7 பேரும் வரிசையாக நடக்கத் தொடங்கினர். விமானத்தின் படிக்கட்டு அருகே நின்ற சுந்தரம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கை குலுக்கினார். நினைவில் இருக்கட்டும், துணிச்சல் தான் உங்கள் கவசம், போய் வாருங்கள். விமானத்தின் கதவு மூடப்பட்டது. விமானம் மெல்ல ஓடுதளத்தில் நகர்ந்து பின் சீறி பாய்ந்து இருள் சூழ்ந்த வானத்தில் மறைந்தது.
சுந்தரம் நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு பெரும் போரை வெல்லப் போகும் தளபதியின் தீர்க்கம் இருந்தது. 500 கோடி ரூபாய் பணயம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கணக்கில் அது வெறும் பணம் அல்ல, அது நம்பிக்கை எனும் மிகப்பெரிய முதலீடு. மாஸ்கோவில் உள்ள அந்த சிறிய பழைய விமான நிலையம், அவர்கள் வாடகைக்கு எடுத்திருந்த ஸ்கை ட்ரக் விமானம் ஒரு பழைய போர் வீரனைப் போல தழும்புகளுடன் நின்றது. விக்ரம் அதன் எஞ்சினை சோதித்துக் கொண்டிருக்கும்போது மற்ற 6வரும் தடிமனான துருவ ஆடைகளுக்குள் தங்களை புகுத்திக் கொள்ள போராடி கொண்டிருந்தனர். விமானம் மேலெழும்பி மாஸ்கோவின் நகர வெளிச்சங்களை தாண்டி ஆர்க்டிக் பெருங்கடலை நோக்கி பறக்கத் தொடங்கியது. உள்ளே இடவசதி மிக குறைவு. ஒரு பக்கம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள், இன்னொரு பக்கம் ரத்தோரின் பாதுகாப்பு உபகரணங்கள். நடுவில் இவர்கள் 7 பேர். ஜான் நடுங்கும் குரலில், டே மாரிஸ், இந்த விமானத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. இது பறக்குதா இல்ல காட்டாடி மாதிரி காத்துல மிதக்குதா? திருப்பூர்ல நம்ம ஆபீஸ் லிஃப்டே இதை விட பெருசா இருக்கும் போல. மாரிஸ், ஏண்டா ஜான், 500 கோடி ரூபாய் இன்சூரன்ஸை செக் பண்ண வந்த இடத்துல நமக்கே இன்சூரன்ஸ் தேவைப்படும் போல இருக்கே. விக்ரம், தம்பி, வண்டி ஸ்டெடியா தான் போகுதா? ஏதாவது சத்தம் கேக்குது? விக்ரம் சிரித்துக்கொண்டே, அண்ணே, இது சத்தம் இல்ல, இது இந்த விமானத்தோட மியூசிக். ஸ்கை ட்ரக்னா சும்மாவா? இது பனிப்பாறையில கூட தரையிறங்கும். நீங்க பயப்படாம ஜன்னல் வழியா வேடிக்கை பாருங்க. சந்தோஷ், என்ன வேடிக்கை? எங்க பார்த்தாலும் வெள்ளையாவே இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம திருப்பூர்ல ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து ஃப்ரோசன் படம் பார்த்திருக்கலாம் போல. வினோத், அங்கேயாவது ஏசி அதிகமா இருந்தா வெளியே வந்துடலாம். இங்க வெளியே போனா அப்படியே குல்ஃபி ஐஸ் ஆயிடுவோம். விமானம் இப்போது லாபிடேவ் கடலின் வான்பரப்பிற்குள் நுழைந்திருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த காட்சி அவர்கள் அதுவரை கண்டிராத ஒரு மாயம். கீழே கடல் இல்லை, மாறாக கோடிக்கணக்கான வைரம் பதிக்கப்பட்டது போல மின்னும் ஒரு வெண்மையான நிலப்பரப்பு. ஆங்காங்கே பனிப்பாறைகள் மோதிக்கொண்டதில் உருவான சிறு சிறு குன்றுகள். நிலவின் ஒளியில் பனி உறைந்த கடல் ஒரு ராட்சத கண்ணாடி போல பிரதிபலித்தது. டாக்டர் அனிதா, வாவ், இது எவ்வளவு அழகானது, அதே சமயம் எவ்வளவு ஆபத்தானது. இயற்கையோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு சின்னவங்கன்னு இப்ப தெரியுது. ரத்தோர் ஜன்னல் வழியே கூர்மையாக பார்த்தபடி, நிச்சயமா அனிதா, இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு ராட்சத வலை இருக்கு. அந்த பனிப்பாறைகளுக்கு நடுவுல தான் நம்ம நெய்தல் கப்பல் சிக்கி இருக்கு. விக்ரம், ரேடார்ல ஏதாவது தெரியுதா? சார், இன்னும் 50 மைல் தான், ஆனா காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. பிடிச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஜம்ப் இருக்க போது. திடீரென விமானம் ஒரு பள்ளத்தில் விழுவது போல கீழே இறங்கி மேலே ஏறியது. ஜான் மாரிஸின் கையை இறுக்க பிடித்து கொண்டார். ஐயோ விக்ரம், தம்பி, இது ஜம்ப் இல்ல, என் உயிரே வாய்க்கு வந்துருச்சு. மாரிஸ், ஒருவேளை நாம அங்கேயே தங்கிட்டோம்னா என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லிடு, அந்த பீரோ சாவி மேலப்பாளையம் கிளையில இருக்குன்னு. மாரிஸ், இப்ப இது முக்கியமாடா. ரத்தோர் சார், பாருங்க இவன் பண்ற அலப்பறைய. சார், அங்க போன உடனே முதல்ல ஒரு டீ கிடைக்குமா? ரத்தோர் சிரித்து கொண்டே, டீயாவது காஃபியாவது அங்க கிடைக்கிறது எல்லாமே ஐஸ் கட்டி தான். வேணும்னா ஒரு துண்டு பனிக்கட்டியை எடுத்து டீன்னு நினைச்சு கடிச்சுக்கோங்க. வினோத், சார், எனக்கு ஒரு சந்தேகம். அங்க போனா நம்ம மொபைல் நெட்வொர்க் கிடைக்குமா? ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடலான்னு பார்த்தேன். சந்தோஷ், டேய், அங்க டவர் இல்லடா, வெறும் பவர் தான் இருக்கும். நம்ம போறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ண இல்ல, நம்ம ஆளுங்களோட உயிரை காப்பாத்த. விமானத்தின் காக்பிட்டில் இருந்த கருவிகள் சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்கின. விக்ரமின் முகம் இப்போது சீரியஸ் ஆனது. ரத்தோர் சார், மேகங்கள் விலகுது, அதோ அங்க பாருங்க. அனைவரும் ஜன்னல் ஓரம் முண்டியடித்தனர். அந்த தூரத்து திசையில் வெண்மையான பாலைவனத்தின் நடுவே ஒரு கருப்பு புள்ளி தெரிந்தது. அதுதான் நெய்தல் கப்பல். 30 டிகிரி சாய்ந்த நிலையில் ஒரு போர்க்களத்தில் வீழ்ந்த யானையைப் போல அது கம்பீரமாகவும் பரிதாபமாகவும் நின்றது. குழுவினரே கவனிங்க, விளையாட்டு முடிஞ்சது, இப்போ நிஜமான வேட்டை ஆரம்பம். ஆக்சிஜன் மாஸ்க் சரி பார்த்துக்கோங்க. விக்ரம், லேண்டிங் கியரை ரெடி பண்ணு, நாம நெய்தல் கிட்ட போறோம். ஜானும் மாரிஸும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பயம் இருந்தாலும் அவர்களின் கண்களில் இப்போது ஒரு வேகம் இருந்தது. திருப்பூர்லிருந்து கிளம்பிட்டோம், இதையும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் என்று ஜான் சொன்னபோது விமானம் அந்த பனிப்பரப்பை நோக்கி தரையிறங்க தொடங்கியது. விறுவிறுப்பும் திக் நிமிடங்களும் இனிமேல்தான் ஆரம்பம். அந்த சிறிய ஸ்கை ட்ரக் விமானம் பனிப்புயலை சீறிக்கொண்டு நெய்தல் கப்பலை நோக்கி பாய்ந்தது. திடீரென பலத்த காற்று வீச விமானம் தூக்கி எறியப்பட்டது. விக்ரம், கட்டுப்பாட்டை இழக்காதே, இது விமானம், ஜல்லிக்கட்டு மாடு கிடையாது என்று கத்தினார் ரத்தோர். அவரது குழலில் இருந்த நடுக்கத்தை விட விக்ரமின் கைகளில் இருந்த நடுக்கம் அதிகமாக இருந்தது. விமானத்தின் ஜன்னலுக்கு வெளியே உலகம் மொத்தமும் ஒரு ராட்சத வாஷிங் மெஷினுக்குள் சிக்கிய வெள்ளை சேலை போல சுழன்று கொண்டிருந்தது. சார், விண்ட்ஷீல்டு உறைகிறது, கீழே எதுவுமே தெரியவில்லை.
என் கண்ணாடியும் மூடுபனியால் மறைந்து விட்டது. நான் இப்போது ஒரு குருட்டு வவ்வாலை போல பறந்து கொண்டிருக்கிறேன் என்று விக்ரம் கத்தினார். உன் கண்ணாடியை துடைக்காதே, விமானத்தின் கண்ணாடியை கவனி என்று ரத்தோர் கத்திக்கொண்டே டேஷ்போர்டில் இருந்த ஒரு பட்டனை அழுத்தினார். அது வேலை செய்யவில்லை. சனியன், இந்த விமானம் என் மாமனார் கொடுத்த சீர்வரிசை போல மிகச் சரியாக இக்கட்டான நேரத்தில் மக்கர் செய்கிறது. திடீரென்று மேகக்கூட்டங்கள் ஒரு திரை விலகுவதைப் போல சட்டென்று விலகின. விக்ரமும் ரத்தோரும் ஒரு நிமிடம் மூச்சடைத்து போனார்கள். கீழே அண்டார்டிகாவின் ஆக்ரோஷமான பனிப்பரப்பில் காணாமல் போனதாக கருதப்பட்ட நெய்தல் கப்பல் நின்றது. ஆனால் அது தண்ணீரில் மிதக்கவில்லை. ஒரு ராட்சத பனிப்பாறையின் மீது 45 டிகிரி கோணத்தில் சாய்ந்த விலையில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு பிணத்தை போல உறைந்து நின்றது. அதன் பாய்மரங்களில் தொங்கிய பனிக்கட்டிகள் ஏதோ ஒரு பேய் கதையின் அரண்மனை தோரணங்களைப் போல காட்சியளித்தன. சார், அது நம்ம கப்பல் தானே? விக்ரம் வியப்பில் வாயை பிளந்தான். ஆமாம் விக்ரம், ஆனால் அது இப்போது கப்பல் இல்லை, ஒரு ஐஸ் கியூப் ட்ரே. இப்போது வேடிக்கை பார்த்தது போதும், முதலில் நம்மை இந்த ஐஸ் கியூபோடு சேர்த்து தரையிறக்கப்பார். விக்ரம், கட்டுப்பாட்டை இழக்காதே என்று கத்தினார் ரத்தோர். சார், விண்ஷீல்டு உறையிலேது, கீழே எதுவுமே தெரியவில்லை. விக்ரம், அந்த சமதள பரப்பை பார், அங்கே தரையிறக்க முயற்சி செய் என்று ரத்தோர் ஒரு பனிச்சரிவை காட்டினார். சார், அது சமதளமா அல்லது பனி மூடிய பள்ளமா என்று யாருக்கு தெரியும்? ஒருவேளை நாம் தரையிறங்கும் போது அது பனிப்பாறையாக இருந்தால் நம் விமானம் ஸ்கேட்டிங் விளையாட ஆரம்பித்துவிடும். பரவாயில்லை, எப்படியும் சாக போகிறோம், கொஞ்சம் ஸ்டைலாகவே சாவோம், இறக்கு. விக்ரம் விமானத்தின் ஜாய்ஸ்டிக்கை வெறித்தனமாக பிடித்தான். விமானம் கீழே இறங்க தொடங்கிய போது காற்றின் வேகம் அதை ஒரு கால்பந்து போல உதைத்து தள்ளியது. பிடித்துக் கொள்ளுங்கள் சார், இப்போது நாம் ஒரு டைனோசர் முதுகில் சவாரி செய்ய போகிறோம் என்று விக்ரம் கத்த விமானம் தரையை தொட்டது. தட தட தட. விமானத்தின் சக்கரங்கள் பனியில் பட்டதும் எதிர்பார்த்தபடியே அது நிற்கவில்லை. பனிக்கட்டியின் மீது விமானம் வழுக்க தொடங்கியது. விக்ரம் பிரேக்கை அழுத்த அது நானும் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. விக்ரம், பிரேக் பிரேக் போடு. சார், பிரேக் போட்டால் விமானம் ஜிலேபி போல சுற்ற ஆரம்பித்துவிடும். ஐயையோ, இதோ அந்த பெரிய பனிப்பாறை வருகிறது. அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறிய குன்று போன்ற பனிப்பாறை நின்றது. விமானம் நேராக அதை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரத்தோர் சார், உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். என் குலதெய்வத்திற்கு இவ்வளவு தூரம் ரோமிங் வராதுடா விக்ரம், நீ ஏதாவது செய். விக்ரம் கடைசி நிமிடத்தில் விமானத்தின் ஒரு பக்க இறக்கையை சற்றே உயர்த்தி என்ஜின் திசையை மாற்றினான். விமானம் ஒரு பக்கமாக சரிந்து அந்த பனிப்பாறையை உரசிக்கொண்டு கிர் என்ற சத்தத்துடன் ஒரு அரைவட்டம் அடித்து நின்றது.